Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. இந்த இருட்டுல கூட உன் முகம் பிரகாசமா இருக்கு. ஐசு இல்ல இல்ல, நிஜமா சொல்றேன். இல்ல, மறுபடியும் ஏதோ உருமுறை சத்தம். ஒரே கொழுக்கமா இருக்கு. வா, வெளியே போய் கொஞ்சம் காத்தாட்டமா இருக்கு. ஏன், என்ன பயமா இருக்கா? இல்ல, சும்மா வெளியே போலாம், வாயேன். அப்பா, இப்பதான் காத்தே வருது. போன என்ன இந்நேரத்துக்கு போனு? இல்ல, அது இவ்வளவு நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தால யார் யார் ஃபோன் பண்ணிருப்பான்னு தெரியாது, அதான். 1 2 அடேங்கப்பா, இங்க பாரு, இவ்வளவு மிஸ் கால்ஸா? ஒரே நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஏ சேகர், ஹலோ. ஏய் விடுற, விட்டா போலீஸ் கூட்டு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுவான். வண்டி சிட்டி தாண்டி பைபாஸ்ல போகும்போது இவன் கதையை முடிச்சிருவான். மச்சான் கேக்குறாருல, சொல்லிடலாமா? வா, அங்க தெரியும், வா. அண்ணா, எங்களை விட்டுருங்க அண்ணா, ப்ளீஸ். நான் எங்களை விட்டுருங்க அண்ணா. வாய் போத்துறேன். ஏய் ஏய், அமைதியாரு. ஏய், அமைதியாரு.
நம்பிக்கை. சென்னையில என்ன நிலவரம்னே தெரியல. ஒருவேளை சௌமியாவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கலாம். இங்க கங்கம்மாவும் வெளியில வந்துட்டா. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம நீதான் காப்பாத்தணும். என்ன என் பலம் என்ன என் சாபம் என்னன்னு தெரியாம இந்த ஊரை விட்டு போயிட்டீங்க. இந்த அற்ப புழு நம்பூதிரி என்ன குடுவைக்குள்ள அடிச்சிட்டா என் சாபமும் அதோட முடிஞ்சிருமா? கங்கம்மாவைய ஏமாத்த பாக்குறீங்க. எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. என் சாபத்தை மீறின யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். உங்க எல்லாருக்கும் என்னால தாண்டா அழிவு. எந்த சக்தியாலையும் இந்த கங்காவோட ஆத்மாவை அழிக்க முடியாது. இந்த கங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரும் ஒண்ணுதான், உலகமும் ஒண்ணுதான். இந்த உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் என் சபதத்தை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். நிறைவேற்றாம விடவே மாட்டேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நெருப்பு பிடிச்சிருக்கு. எந்திரிங்க. சௌமியா, எதுக்காக அழுகுற? நான் மட்டும் எழுந்து பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்க ஏன் கிருஷ்ணா தரையில படுத்தீங்க? இல்ல, அது நீ மேல இப்ப எதுவும் வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக கீழே படுத்துப்பீங்களா? கல்யாணத்துக்கு அவசரப்பட வேண்டான்னு சொன்னேன். நாம கல்யாணம் பண்ணிக்காமல இருந்தோம். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு கிருஷ்ணா. இது கூட நீ கங்கம்மா சாபத்தோட கனெக்ட் பண்ணுவியா? இது ஒரு ஆக்சிடென்ட்மா. முரளி அம்மா ஆரத்தி எடுக்கிறப்போ உங்களை ஒரு கார் மோத வந்தது. நான் இழுக்கலன்னா அப்ப என்ன ஆயிருக்கும்? நடக்கிற எல்லாத்தையும் இயல்பா நடக்கிற விபத்துன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இங்க பாரு சௌமியா, நான் உன் பேச்சுக்கே வரேன். கார் என்ன மோத வந்தது, நீ என்னை காப்பாத்திட்டல. இப்ப நெருப்பு பாத்திக்கிச்சு, அதுல இருந்து நீ என்னை காப்பாத்திட்டல. இதுல இருந்தே உனக்கு தெரியலையா? உன் மாங்கல்யத்தை நீயே காப்பாத்திக்கிற. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. நீ என்னுடைய உயிர். அதனாலதான் நீ என் உயிரை எப்பவுமே காப்பாத்திக்கிட்டு இருக்க. அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ். நான் நேத்து தானே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு.
உங்களுக்கு பணம் வேணாலும் கொடுத்துறேன்டா, எங்களை இறக்கி விட்டுருக்கடா ப்ளீஸ். இறக்கி விடுத்தாண்டா போறோம். உங்களே இல்ல, உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏறி வரும். உன்னை கழுத்தறுத்து போட்டுட்டு நாங்க எல்லாரும் அருமை பொண்டாட்டியோட 48 நாள் இல்ல 48 மணி நேரத்துல இந்த கங்கம்மா யாருன்னு காட்டுறேன். ஐயோ, என்ன கட்டிக்கிட்டு உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. அந்த கங்கம்மா சாப்ப காமிச்சிருச்சு. ஐயோ, எங்களை மன்னிச்சிருமா, எங்களை எதுவும் பண்ணிடாத. ஏய் சும்மா பாரு வைக்கல, அமைதியாரு. ஏய் பார்த்து ஓட்டுறா. ஏய் சொல்லின்னே இருக்கிறேன். ஏய் என்னடா லெஃப்ட்ல திரும்பாம ரைட்ல போற? நான் எங்கடா திரும்புறேன், தானா திரும்புற ஸ்டேரிங். என்னடா சொல்ற? நீ வண்டி தன்னால போகுதுடா. என்னது தன்னால போகுது? ஆமாண்டா. ஏய் வண்டியை ஸ்லோ பண்ணிப்போ. என்னால முடிஞ்சா ஸ்லோ பண்ண மாட்டேனாடா, அதுவா போகுதுடா. என்னது அதுவா போகுதா? பிரேக் அப்புறா? பிரேக்க பிடிச்சாலும் நிக்கலடா. ஐயோ நீங்க பாருங்க, பாரு சுத்துற பாரு, டேய் பாருடா. ஆமாண்டா, ஸ்டேரிங் தன்னால சுத்துதுடா. ஏய் டோர் லாக் ஓபன் பண்ணி விடுடா. ஏய் டோரை வேற திறக்க முடியலடா. ஏய் இவ வேற கங்கம்மா சாபம் அதுன்னு சொல்றா. என்னடா அது? ஐயோ தப்பான ஆளை கட்டிட்டோம் போல இருக்க. அம்மா தாயே, நான் உங்களை இறக்கி விடுறேம்மா. எப்படியாச்சும் இந்த காரை நிப்பாட்டுமா. வண்டியை நிப்பாட்டுறாளே, பயமா இருக்குதா. அம்மா நிறுத்தம்மா, ஏதாவது பண்ணி வண்டி நிப்பாட்டுமா. ஏய் வண்டி நிப்பாட்டா நிப்பாட்டுறா. ஏய் பொறுமையா போடா. ஐயோ, எங்களை மன்னிச்சிருமா, எங்களை எதுவும் பண்ணிடாத. வண்டி நின்னுடா. ஏய் ஓடுடா. என்ன தெரியலடா, காருக்குள்ள பேய் இடறே. ஏய் வாடா வாடா வாடா. ஓடு ஓடுடா மச்சான். மச்சி வாடா டேய். அஞ்சா இறங்கு, சீக்கிரம் இறங்கி வா. டேய் நில்லுடா டேய். என்ன விட்டு வர்றீங்க? பிரபா, பிரபா உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? உனக்குறதா இருந்தா என் தாலி. பிரபா அதான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. போயிட்டாங்க. இனிமே பிரச்சனை இல்லை. எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? அழாத அழாதன்னு சொல்றேன்ல, அதான் போயிட்டாங்கல்ல. நீ அழாத, நம்ம தப்பிச்சிட்டோம். இது எந்த இடம்? இந்த இடம் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு பிரபா. பிரபா, பிரபா,
புரியல. பிரபா, ஏதோ நடக்குது பிரபா. எனக்கு பயமா இருக்கு பிரபா. ஏதோ நடக்குது பிரபா. பிரபா, பயமா இருக்குது பிரபா. இங்கிருந்து போயிடலாம். வா பிரபா. தெரியல. கங்கமாடி, என்ன துணிச்சல் இருந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஊரை விட்டு ஓடிட்டா நான் உங்களை விட்டுருவேனா? நான் குடுவையில அடைஞ்சு கிடக்குறேங்கிற தைரியம், சாபத்தை மீறினவங்களை தண்டிக்க நான் கொடுத்த சாபமே என்ன வெளியில கொண்டு வந்துச்சுடி. என் பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வெளிநாடு போயிட்டா 48 நாள் கழிச்சு திரும்பி வரலாம் திட்டம் போட்டா விட்டுருவேனா? கங்கம்மா, அற்பங்களா, உங்களால இந்த கங்கம்மாவை ஏமாத்த முடியுமா? தப்புதான், தப்புதான். ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு சின்ன பொண்ணுனா என் மேல கருணை காட்டக்கூடாதா? ப்ளீஸ் எங்களை வாழ விடு. ப்ளீஸ் எங்களை விட்டுரு, எங்களை விட்டுரு பிரபா. அன்னைக்கு ஒன்ன போலதான் நானும் கெஞ்சினேன். அப்ப நானும் சின்ன பொண்ணுதான். நீ விரக்கமே இல்லாம உன் தாத்தா என்ன சீரழிச்சான். உன் கொள்ளு பாட்டி தான் தூண்டி விட்டா. இப்பவும் அவ தூண்டுதலால தானே ஓடி போனீங்க. எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி என் சாபத்தை ஒழிச்சு கட்டணும்ல. ஒரு அக்கிரமத்தை செஞ்ச அவளுக்கே இவ்வளவு இருக்குன்னா நியாயத்தோட பக்கத்துல இருந்து சாபம் கொடுத்த எனக்கு எவ்வளவு இருக்கும்டி. அலங்கார நாச்சியார் திருந்தவே மாட்டா. தான் செஞ்சது பாவம் அவ உணரணும். அதுக்கு அவளே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா. நீ தாலி அறுத்து மூலியா உட்கார்ந்து இருக்கிறத அவ பார்க்கணும். பார்த்து மனசு குமரணும். தப்பு பண்ணிட்டோன்னு வேதனையில கண்ணீர் வடிக்கணும். அவளும் என்ன பார்த்து ஏளனமா சிரிச்ச இந்த ஊர் ஜனங்களும் 7 தலைமுறைக்கு இதை அனுபவிச்சு தாண்டி ஆகணும். தாத்தம் பாட்ட சம்பாதிச்ச சொத்தை மட்டும் வாரிசுகளான நீங்க 7 தலைமுறைக்கு அனுபவிக்கலாம். ஆனா அவங்க செஞ்ச பாவத்தை மட்டும் நீங்க அனுபவிக்க கூடாதா? வாரிசுகளான நீங்க அனுபவிப்பீங்க, அனுபவிக்கணும். 7 தலைமுறைக்கும் அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும்.